Welcome back to my channel Chemspeed. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட சீரீஸ்ல பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பார்ட் 2ல நம்ம நாமென்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம டீடைலா பார்த்தோம் வித் 3 எக்ஸாம்பிள்ஸோட. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ரீகால் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் வித் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம பேசிக்கா நம்ம 4 ரூல் வந்து பார்த்தோம். நாமென்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம 4 ரூல்ஸ் பார்த்தோம். அதுல என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அயானிக்கா இருந்துச்சு அப்படின்னா கேட்டையான நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் தான் ஆனியான் எழுதணும். அதுக்கப்புறம் வெதர் கேட்டையானோ ஆனியானோ எது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கோ அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல லிகாண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னாலே நமக்கு வந்து டிரான்சிஷன் மெட்டல் இருக்கும், லிகான்ஸ் இருக்கும். நம்ம லிகான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். மோர் தென் ஒன் லிகான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we have to write it in a alphabetical order. நெக்ஸ்ட் நம்ம மெட்டல்ஸ் வந்து எழுதணும். மெட்டல்ஸ் ஒட்டி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டல் வந்து நம்ம ரோமன் நியூமரல்ல எழுதணும். ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து மெட்டல் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து நம்ம சில ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் லிகான்ஸ்னா அதுக்கு தனியா சில ரூல்ஸ்லாம் பார்த்தோம். கரெக்டா? லிகாண்ட் வந்து ஆனயானா இருந்துச்சு அப்படின்னா ஐடிஇல வந்து முடியணும். அண்ட் தென் ஐடிஇ இருந்துச்சு அப்படின்னா we have to write it as ITO அண்ட் ஏடிஇ இருந்துச்சு அப்படின்னா ஏடிஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். இதே இது கேட்டயோனிக் லிகான்ஸா இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரல் லிகான்னா அதோட நேம் ஆக்சுவல் நேமே எழுதிடணும். வித் ஃபியூ மோர் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். அமைன், அக்வா, கார்பனைல், ஹைட்ரோசில் இந்த மாதிரி. பாசிட்டிவ் லிகான்ஸ்னா ஐயூஎம் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். மெட்டல்ஸ்ல வந்து ஆனியானிக் கேட்டயானிக் லிகான் ரெண்டு இருக்கு. கேட்டயானிக் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட ஃபார்மல் மெட்டல் நேம் குரோமியம்னா குரோமியம், கோபால்ட்னா கோபால்ட் அந்த மாதிரியே எழுதிடணும். ஆனியானிக் மெட்டலா இருந்துச்சு அப்படின்னா we have to add ATE. ATE வந்து நம்ம எண்டிங்ல வந்து ஆட் பண்ணணும். Here see the example குரோமியம், அதுக்கப்புறம் வந்து குரோமேட் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா. இப்போ வந்து சப்போஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னா நம்ம அதே குரோமியம்ங்கிறத எழுதியிருக்கோம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா நம்ம ATE அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜிங்க், ஜிங்கேட் இந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். hope you all have watched. அதுக்கப்புறமா நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து K4FeCN6. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து CONH34Cl2Cl. அதுக்கப்புறமா CrEn tries CrF6. இந்த 3 எக்ஸாம்பிள் we have seen in the previous video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா I have given few more examples for nomenclature of coordination compounds. இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட். நம்ம வந்து நான் சொல்லி கொடுத்தது வச்சு நம்ம எல்லாருமே வந்து படிச்சோம். நானும் இந்த மாதிரி தான் படிச்சேன். பட் அந்த இதை யூஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதும் பொழுதுதான் நமக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, என்னென்ன இடத்துல தப்பு வருது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். சரியா? சோ நம்ம வந்து பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் AgNH3 twice Cl. இப்போ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Cl வந்து மைனஸ். அப்போ ஆப்வியஸா நமக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். நம்ம எப்பயுமே கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ இப்போ இதை ரெண்டா பிரிக்க போறோம். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம லிகாண்ட தான் எழுதணும். லிகாண்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? அமைன் குரூப் இருக்கு. ஸோ எத்தனை அமைன் இருக்கு? 2 அமைன் குரூப் இருக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா கேட்டையானா ஆனியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எது கேட்டையான் எது ஆனியான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆஃப்டர் தட் நமக்கு வந்து எது கேட்டையான்னு பார்த்ததுக்கு அப்புறமா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளதான் கேட்டையான் இருக்கு அப்படின்னா நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல மெட்டல் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். அதுல நம்ம லிகாண்ட ஃபர்ஸ்ட் எழுதணும், மெட்டலை செகண்ட் எழுதணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஒரே ஒரு லிகாண்ட் தான் அமைன் குரூப், அது 2 இருக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? டைஅமைன். என்ன நமக்கு மெட்டல்? சில்வர். கேட்டையானிக் லிகான்னா கேட்டையானிக் ஆர் நியூட்ரல் லிகான்னா அதோட நேம் அப்படியே நம்ம எழுதிடலாம். டைஅமைன் சில்வர். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1.
வெளியே என்ன இருக்கு? குளோரைட் குரூப். குளோரோ அப்படிங்கறத வந்து நம்ம குளோரைடு அப்படின்ட்டு எழுதுறோம். ஓகேவா? அவ்வளவுதான். டயமின் சில்வர் 1 குளோரைட். ஓகே. சோ இதுல நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க வந்து Cl மைனஸ் பிளஸ். நமக்கு எதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தேவை? சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு தேவை. ஓகே. சோ அப்ப தேவையானதை நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம்னா X அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். பிளஸ் NH3 2. அமைன் குரூப் வந்து என்ன மாதிரியான லிகாண்ட்? நியூட்ரல் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்ட்னா 0. கரெக்டா? அப்ப ஈக்குவல் டு நியூட்ரல் லிகாண்டுங்கிற பொழுது 0 அப்படிங்கிறதுனால ஈக்குவல் டு போட்டாச்சு. இங்க வந்து என்ன இருக்கு? பிளஸ் 1 இருக்கு. சோ பிளஸ் 1. அப்ப 0 அந்த பக்கம் போனாலும் 0 தான். அப்ப வந்து x equal to plus 1. Oxidation state of silver is plus 1. புரிஞ்சா? Yes. Shall we go on to the next one? Okay. Next என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. CO, En twice, Cl2, Cl. இதுலயும் Cl minus Cl2 plus. அதாவது இந்த coordination ஸ்பியருக்குள்ள plus. அப்ப நம்ம கேட்டையானிக் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்ப எத்தனை லிகாண்ட் இருக்கு? 1, 2. எத்திலின் டயமின் குளோரைடு, குளோரோ. இந்த மாதிரி 2 குரூப் இருக்கு. இப்ப வந்து எத்திலினுக்கு E, குளோரினுக்கு C. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? குளோரின் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நம்ம வந்து குளோரின் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். எத்தனை குளோரின் இருக்கு? டைகுளோரோ. அப்ப டை குளோரைடு அப்படின்னு எழுதுவோமா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? கேட்டையானிக் லிகாண்டா இருக்கும் பொழுது நம்ம குளோரைடு அப்படிங்கறத குளோரிடோ அப்படின்ட்டு எழுதணும். கரெக்டா? டை குளோரிடோ. அதுக்கப்புறம் எத்திலின் டயமின் வந்து நமக்கு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. En2 அதாவது எத்திலின் டயமின், ஈத்தேன் 1,2 டயமின் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃபுல் ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பார்ட் 1 வீடியோல பார்த்திருப்போம். பார்க்காதவங்க பார்த்துருந்தாங்க. அப்பதான் வந்து இதோட நேமிங்லாம் என்னடா இது இப்படி புதுசு சொல்றாங்களே, என்ன இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ டைகுளோரிடோ 2 இருக்கு. ஸோ இது வந்து பைடென்டைன் லிகாண்ட். அதனால நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். பிஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிராக்கெட் குள்ளதான் போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஈத்தேன் 1,2 டயமின். ஓகே. எத்திலின் டயமினும் போடலாம், 1,2 டயமைன் அப்படின்னும் போடலாம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். நம்மளோட டிரான்சிஷன் மெட்டல், அதாவது மெட்டல் வந்து என்னது? கோபால்ட். ஓகேவா? கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இதுக்கு 3 வரும். ஓகே. தென் வெளியே என்ன இருக்குன்னா குளோரைடு. அந்த குளோரைடை நம்ம எப்பயும் போலவே எழுதிக்கலாம். ஓகே. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 3 அப்படிங்கறத நான் போட்டேனே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் இதே மாதிரியே தான். சோ இங்க வந்து x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். பிளஸ் எத்திலின் டயமைன் வந்து நியூட்ரல் மாலிகூல். நம்ம லிகான்ஸ்லயே பார்த்தோம். நியூட்ரல் லிகான்ஸ்ல தானே பார்த்தோம். பிளஸ் நமக்கு வந்து என்ன வருதுன்னா -2. குளோரின் வந்து -1. 2 இருக்கிறதுனால நம்ம வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். which is equal to +1. அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேல வந்து என்ன இருக்கு? +1. ஸோ நம்ம +1ன்னு போடுறோம். போட்டோம்னா -2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா +2 வரும். அப்ப x equal to +3. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +3. ஓகே. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. CuNH3,4SO4. ஓகே. சோ SO4னா நம்ம வந்து 2- அப்படின்ட்டு தான் போடுவோம். SO4 வந்து 2-. சோ CuNH3,4 வந்து 2+ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள NH3 தான் இருக்கு. ஓகே. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நமக்கு வந்து ஒரே ஒரு லிகாண்ட் தான் இருக்கு. அமைன் குரூப் இருக்கு. எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 இருக்கு. சோ நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா டெட்ரா டெட்ரா அமைன். நமக்கு வந்து என்ன குரூப் இருக்கு? காப்பர் இருக்கு. மெட்டல் குரூப். மெட்டல் வந்து மெட்டலோட நேம் காப்பர். சோ காப்பர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. அதுக்கப்புறமா சல்பேட். சல்பேட் தானே வெளியே இருக்கு. சோ அதனால சல்பேட் எழுத போறோம். HATE. ஓகே. சல்பேட்.
ஸோ டெட்ராஅமைன் காப்பர் டு சல்ஃபேட். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி பக்கத்துல எழுதிடலாமா? நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் பிளஸ், அமைன் வந்து நியூட்ரல் குரூப், ஸோ 0 which is equal to மேல கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேல வந்து என்ன இருக்கு? நமக்கு வந்து +2 இருக்கு. ஸோ நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, CO, CO3, NH3 4, Cl. அப்ப Cl னா மைனஸ், இந்த பக்கம் ஆப்வியஸா அதோட ஆப்போசிட் சைடு பிளஸ் வரும், பிரிக்கிறோம் நடுவுல. ரெண்டு லிகாண்ட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இது பாருங்க, CO. இந்த CO னா கோபால்ட், இந்த CO னா கார்பன் மோனாக்சைடு. ஓகே, சோ கார்பன் மோனாக்சைடு ஒரு குரூப். அண்ட் தென் இதை வந்து நம்ம கார்பனேட்டோ அப்படின்னு சொன்னோம், கரெக்டா? அடுத்து அமைன் குரூப். அப்ப இதுல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அமைன் குரூப் தான் ஃபர்ஸ்ட் வரும், கரெக்டா? சோ எழுதிடலாமா நம்ம? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம்னா அமைன் குரூப் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை அமைன் இருக்கு நமக்கு? டெட்ரா அமைன், 4 அமைன் குரூப் இருக்கு. டெட்ரா அமைன், அதுக்கப்புறம் கார்பனேட்டோ. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம்? கார்போனேட்டோன். நமக்கு கோபால்ட் இருக்கு. கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பிளஸ்ல இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பிளஸ், சோ 3. ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 3 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குளோரைடு. ஓகே, ஏன்னா குளோரைடு தானே வெளியே இருக்கு. இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம CO வந்து X. ஓகேவா? X பிளஸ் அமைன் குரூப் வந்து நியூட்ரல் குரூப். கார்பனேட்டோ CO3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -2. ஓகே, அது வந்து ஆனியோனிக் லிகாண்ட் தான், அது வந்து -2ல இருக்கும். ஓகேவா? -2 போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து நியூட்ரல் லிகாண்ட்ங்கிறதுனால நமக்கு வந்து +0 தான். +0 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து +1 இருக்கு, +1. ஓகே, ஸோ -2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா ஆப்வியஸா என்ன வரும்? -2 இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு வந்து +2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம +2 +1 which is equal to +3. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, CrNH3 thrice, H2O thrice, Cl3. ஸோ Cl3 மைனஸ், இங்க வந்து பிளஸ். ஆப்வியஸா நம்ம வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அதுல ரெண்டு லிகாண்ட் இருக்கு, அமைன் குரூப், அக்வா குரூப். ரெண்டுமே AA. அடுத்த நம்பர் என்ன? அடுத்த லெட்டர் என்னது? MQ. அப்ப M தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அமைன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட போறோம். எத்தனை அமைன் இருக்கு? ட்ரைஅமீன், ட்ரைஅக்வா, குரோமியம், குளோரைடு. அதுக்கு நடுவுல நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எழுதுவோம். ட்ரை அமைன், ட்ரைஅமீன், ட்ரைஅக்வா, குரோமியம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகே, போட்டு நமக்கு வெளியே வந்து என்ன இருக்கு? குளோரைடு இருக்கு. ஸோ அந்த குளோரைடை நம்ம எழுதிடலாம். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா சேம், அமைன் குரூப் நியூட்ரல், அக்வாவும் நியூட்ரல். ஓகேவா? ட்ரைஅமீன், ட்ரைஅக்வா, குரோமியம், 3 குளோரைடு. ஓகே, ஸோ இங்க வந்து 3 இருக்கு, ஒரு மைனஸ் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா Cl மைனஸ், இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா 3 குளோரைட் குரூப் இருக்கு. இங்கெல்லாம் வந்து ஒரு குளோரைட் இருந்துச்சு, அதனால -1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்க 3 இருக்கிறதுனால -3. அப்ப இந்த பக்கம் வந்து +3 வரும். ஓகே, சோ இந்த பக்கம் வந்து +3. இப்போ என்ன அப்படின்னா நம்ம குரோமியம் வந்து நம்ம வந்து Xன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, சோ குரோமியம் வந்து நம்ம Xன்னு எடுத்துக்க போறோம். பிளஸ் ரெண்டுமே 0, ஏன்னா ரெண்டுமே நியூட்ரல் குரூப். அமைன் குரூப்பும் நமக்கு நியூட்ரல் தான், அக்வா குரூப்பும் நமக்கு நியூட்ரல் தான். ஈக்குவல் டு +3. ஓகேவா? சோ +3 அப்படிங்கிறது நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ட்ரைஅமைன், ட்ரை அக்வா, குரோமியம், குளோரைடு. ஓகே, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரோட அந்த சென்ட்ரல் மெட்டல், டிரான்சிஷன் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் பாருங்க K3FeCN5NO. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் பாசிட்டிவா இருந்துச்சு. இப்போ இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ல வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து நெகட்டிவா இருக்கும். சோ K3 பாருங்க, பொட்டாசியம்னால பிளஸ், அப்போ 3 இருக்கிறதுனால 3 பிளஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப அப்படியே ஆப்போசிட் இங்க பார்த்தோம்னா மைனஸ். நம்ம எப்பயுமே கேட்டையான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும்னு பார்த்தோம், கரெக்டா? அப்ப இதுல கேட்டையான் என்னது? பொட்டாசியம். சோ பொட்டாசியம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். சோ பொட்டாசியத்தை நம்ம அப்படியே எழுதிடலாம், அதோட ஆக்சுவல் நேம் என்னவோ அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். சோ பொட்டாசியம். பொட்டாசியம்க்கு அப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள வந்து 2 லிகான் இருக்கு. சைனோ குரூப் 1, அதுக்கப்புறம் வந்து சயனைட் குரூப் 1, அப்புறம் நைட்ரோசில் குரூப் 1. இப்போ CN அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வந்து C தான் ஃபர்ஸ்ட் வரணும். எத்தனை சைனோ இருக்கு? 5 சைனோ இருக்கு. அப்ப பென்டா சயனைடு அப்படிங்கறத நம்ம சயனிடோன்னு போடணும். ஏன்னா இது வந்து ஆனியோனிக் லிகாண்ட். சயனிடோ. நைட்ரோசில் அப்படிங்கிறது அதோட ஆக்சுவல் நேம். நியூட்ரல் லிகாண்ட் அதோட ஆக்சுவல் நேம் நம்ம போடுறோம், நைட்ரோசில். இப்ப அயனை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோபால்ட்னா கோபால்ட், இப்ப எஃப்இனா அயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரே ஆனியானிக் ஸ்பியரா இருக்கிறதுனால நம்ம ATE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? சோ அப்ப இப்ப நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபெரேட் அப்படின்ட்டு எழுதணும். ஃபெரேட் போட்டு நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஓகே, போலாமா? சோ இங்க வந்து எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 வந்துச்சுன்னா இங்க 3 பிளஸ் 3 மைனஸ். நம்ம வந்து FeOட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், கரெக்டா? சோ அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் X பிளஸ் சைனோ குரூப் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மைனஸ். ஏன்னா அது வந்து ஆனியோனிக் லிகாண்ட் 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா -5 அப்படின்னு போட போறோம். பிளஸ் நைட்ரோசில் வந்து நியூட்ரல் குரூப், அப்ப அதுக்கு வந்து 0 தான். இங்க இருக்குல வந்து நமக்கு +3 தான், -3 அப்படின்னு தான் வரும். -3. இப்போ இந்த -5 வந்து இந்த பக்கம் போகுது அப்படின்னா -5 இந்த பக்கம் போகுதுன்னா +5 ஆகும். அப்ப -3 + 5 = +2. புரிஞ்சா எப்படி எழுதணும்ன்றது? நெக்ஸ்ட் பாருங்க, Na2NiEDTA. இப்ப Na2னா 2+ அப்படின்னு தான் வரும். Na2 2+ அப்படிங்கிறது தான் வரப்போகுது. சோ 2+ அப்படின்னா இங்க வந்து ஆப்வியஸா இங்க வந்து 2+ இருக்கும், இங்க வந்து 2- அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, சோ Na2 2+. இதுதான் இதோடது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பொட்டாசியம், அதாவது சாரி பொட்டாசியம் வந்துருச்சு, நம்ம அதுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்ம எது கேட்டையானிக் லிகாண்டோ அதுதான் நம்ம எழுத போறோம். இங்க வந்து சோடியம் தான் கேட்டையானிக் லிகாண்ட், கரெக்டா? சோ அதனால வந்து நம்ம வந்து சோடியமோட நேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம், சோடியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள நிக்கல் இருக்கு, லிகாண்ட் வந்து EDTA. EDTA-யோட நேம் வந்து ஈத்தேன் 1,2 டை நைட்ரிலோ டெட்ரா அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட். அது நம்ம வந்து 2,2-2" எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம், நம்ம கரெக்ட்? ஸோ ஞாபகம் இருக்கா? அதுதான் நம்ம டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணணும். அசிட்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து நைட்ரோ சயனிடோ அப்படின்ட்டு போடுறோம்ல, அந்த மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இதுல முக்கியமானது என்னன்னா அந்த 2,2 அந்த இது போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். 2,2 2 அடுத்து 2 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமா போட்டு நம்ம என்ன எழுதணும்னா பிராக்கெட் குள்ள தான் எழுதணும். ஏன் பிராக்கெட் குள்ள? பிகாஸ் இது வந்து பைடென்டேன் லிகாண்ட்,
அந்த மாதிரி more than one pentane ligand இருந்துச்சுன்னா we have to write it in a bracket. Okay, so ethane 1,2 நம்ம ethylene diamine போட்டுக்கலாம். ethylene diamine tetraacetate. ஓகே, அசிட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோமா? போட்டு பிராக்கெட்டை மூடியாச்சு. டெட்ரா அசிட்டேட்டோ அப்படின்னு போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா வெளியே நமக்கு என்ன இருக்கு? அதாவது அது பேர் என்ன? மெட்டல், டிரான்சிஷன் மெட்டல் வந்து நிக்கல். நம்ம நிக்கலை வந்து எப்படி எழுதணும்? நிக்கலேட் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? நிக்கலேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. எப்படி வந்துச்சு ஆக்சிடேஷன் ஸ்டேட்? நிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து 2 பிளஸ் 2 மைனஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. நிக்கலோட தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இங்க எழுதுறேன். ஸோ நிக்கலோடது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் EDTA-ஓடது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -4. ஓகே, அது வந்து ஒரு ஆனியோனிக் லிகாண்ட். அது வந்து -4. ஸோ ஈக்குவல் டு நமக்கு இந்த பக்கம் வந்து என்ன வரும்னா 2 பிளஸ்னா 2 மைனஸ்ன்னு வரும். அப்போ -2 எழுத போறோம். இது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா +4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். -2 + 4 = +2. ஸோ அதுதான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, PdI2 ONO2 H2O2. இதுல வந்து எதுவுமே இல்லை, பிளஸ் மைனஸ் சார்ஜ் இல்லை. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as a நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ நியூட்ரலா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எது கேட்டியான் ஆனியான்னு போக தேவையில்லை. டேரக்டா நம்ம லிகாண்டை வந்து பாத்துடலாம். இங்க ஒரு லிகாண்டு, இங்க ஒரு லிகாண்ட் இருக்கு. இது அக்வா. இது பாருங்க ஆம்பிடென்டேன் லிகாண்ட் NO2 அப்படிங்கிறதுல O வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதாவது டிரான்சிஷன் மெட்டலோட அட்டாச் ஆயிருக்கு. PdI2 ONO H2O2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிகாண்ட் எழுதிடலாம். அக்வா நைட்ரஜன். அப்ப வந்து நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அக்வா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா? ஸோ அக்வா அப்படிங்கிற பொழுது நமக்கு 2 அக்வா இருக்கு. ஸோ நம்ம டை அக்வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாமா? டை அக்வா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நைட்ரோ குரூப் வந்து எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அப்ப டை சாரி, நைட்ரோ குரூப்புக்கு மேல இங்க ஒரு I2 இருக்கு பாத்தீங்களா? அயோடோ குரூப், அயோடின் அப்படிங்கிறது, அயோடைடு அப்படிங்கிறது நம்ம அயோடோ அப்படின்னு போடணும். எத்தனை அயோடோ குரூப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 அயோடோ குரூப் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்ப AIN அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஐ தான் வந்து நெக்ஸ்ட் ஆர்டர்ல வந்து நமக்கு வரணும். கரெக்டா? அக்வா, அயோடோ, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு நைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டை அக்வா, அதுக்கப்புறம் டை அயடோ. அயடோ தானே, ஏன்னா நம்ம அயோடைடு அப்படிங்கிறது அயடோ அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறமா 2 நைட்ரோ குரூப் இருக்கு. இது ONO அப்படின்னு இருக்கிறதுனால நைட்ரீட்டோ O அப்படின்னு சொல்லிட்டு we have to write. நைட்ரீட்டோ ஒரு ஸ்லாஷ் போட்டு O அப்படிங்கறத நம்ம எழுதிடணும். கேப்ஸ்ல போட்டுடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா PD அப்படிங்கிறது என்னது? நார்மல் பெல்லேடியம். ஸோ பெல்லேடியம் அப்படிங்கிறத எழுதிட்டு இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4. அதை போட்டு நம்ம முடிச்சிடணும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி போட்டுருந்துச்சு? இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நைட்ரோசில் H2O வந்து 0, NO2வும் நமக்கு வந்து நியூட்ரல் லிகாண்ட் தான். கரெக்டா? ஸோ நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறப்போ I2 மைனஸ் வருது. அயோடினா 2 மைனஸ், 2 இருக்கிறதுனால 4 மைனஸ், அந்த 4 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 4 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? CrPH3P CO5. CrPH3P CO5. ஓகே, ஸோ இதுவும் வந்து நியூட்ரல் கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ டேரக்டா இதுலயே போயிடலாம். 2 லிகாண்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைஃபினைல் பாஸ்பேட். ஓகே,
ட்ரைஃபினைல் பாஸ்பேட் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும் கார்பனைல் குரூப். அப்போ ட்ரைஃபினைல் கார்பனைல் அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? கார்பனைல் குரூப் தான் ஃபர்ஸ்ட் வரும். கார்பனைல் குரூப் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? நமக்கு 5 இருக்கு. அப்ப நம்ம வந்து பென்டா கார்போனைல் அப்படின்ட்டு எழுத போறோம். பென்டா கார்பனைல். அதுக்கப்புறம் ட்ரைஃபினைல் அது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ட்ரைஃபினைல் பினைல் பினைல் ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். ட்ரைஃபினைல் பாஸ்பேட். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு குரோமியம் தான் இருக்கு. குரோமியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. இதுக்கு ஏன் 0 வந்துச்சு அப்படின்னா கார்பனைல் குரூப் நியூட்ரல் குரூப், ட்ரைஃபினைல் பாஸ்பேட் நியூட்ரல் குரூப். ஸோ இங்கேயும் 0 இருக்கு. ஸோ ஹோலாவே 0 தான். ஸோ அதனால நமக்கு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க CONH2 ட்ரைஸ் NH3 4 இதுவும் வந்து நியூட்ரல் காம்பவுண்ட் தான். இங்க வந்து என்ன வரும்னா 0 வரும், இங்கேயும் வந்து 0 வரும். ஸோ CONH3 ட்ரைஸ்னா நம்ம நைட்ரோ குரூப் அப்புறம் அமினோ குரூப். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா அமினோ குரூப் தான் வரணும். ஸோ ட்ரைஅமைன் ட்ரைநைட்ரிட்டோ கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ஓகே. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன வருது? அதாவது -1 நைட்ரோ குரூப் வந்து -1. ஸோ 3 அப்படிங்கிற பொழுது 0 அந்த -3 இந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆயிடும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ட்ரைஅமீன் ட்ரைநைட்ரிட்டோ கோபால்ட் +3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா நைட்ரோட்டோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. அப்ப -1னா -2 இங்க -2 ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா +4 இந்த பக்கம் போச்சுன்னா +4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க CONH3 thrice CN CONH3 CN5 ரெண்டு குரூப் இருக்கு. ஓகேவா? இங்க வந்து NH3 5 இருக்கு CN, இங்க வந்து NH3 CN5 அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டையான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். கரெக்ட்டா? இதுல எது கேட்டையான் எது ஆனையான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறது? இது வந்து 2 இருக்கு. ஸோ எது கேட்டையான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கேட்டையான் பிளஸ் இது வந்து ஆனையான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டையான் தான் எழுத போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டையான் தான் எழுத போறோம். கேட்டையான்ல நம்ம லிகான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அமைன் குரூப் சயனிடோ குரூப் இருக்கு. ஸோ நம்ம அமைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அமைன் குரூப்ல பார்த்தோம்னா 5 அமைன் இருக்கு. ஸோ பென்டா அமைன் ஒரே ஒரு சைனோ குரூப் தான். சயனைட வந்து சயனிடோ அப்படின்ட்டு எழுத போறோம். தென் கோபால்ட்ட வந்து நம்ம வந்து அப்படியே கோபால்ட் அப்படின்னு நம்ம போட போறோம். கரெக்டா? ஏன்னா கேட்டையோனிக் நியூட்ரலுக்கு அதே ஆக்சுவல் நேம் தான் எழுதணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 அண்ட் தென் இன்னொரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து இருக்கு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல பார்த்தோம் அப்படின்னா அமைன் குரூப் இருக்கு, 5 பென்டா சயனிடோ இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அமைன் தான். அமைன் பென்டா சயனிடோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோபால்ட் வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கோபால்டேட் அப்படின்னு போடணும். கோபால்டேட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட நேம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது +1 இது மைனஸ். ஸோ +1னா இது வந்து என்ன வரும்னா மைனஸ் Cn மைனஸ் NH3 வந்து நியூட்ரல். இது NH3 அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் தான். இங்க அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா NH3 வந்து நியூட்ரல், இங்க வந்து -5 அப்படின்ட்டு வரும். ஆக்சுவலா இந்த காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்கேல் வந்து +2 இங்க வந்து -2. அப்ப இங்க வந்து ஒரே ஒரு -1 தான் இருக்கு. இந்த பக்கம் போச்சு அப்படின்னா நமக்கு +2 +1 is equal to +3. அதே மாதிரி இங்க -5 இருக்கு. இது இந்த பக்கம் போச்சுன்னா +5 வரும். +5 -2 +3. ஓகேவா? அதுதான் இந்த மாதிரி நேம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து PTPY3 PTCl4 இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து இருக்கு. இதுல வந்து எது வந்து கேட்டையான் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் கேட்டையான். பிரிடின் குரூப் வந்து இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து கேட்டையான்.
சோ இது நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இதுதான் வந்து கேட்டயான், இது வந்து ஆனயான். ஓகே. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேட்டயான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது பிளாட்டினம் பிரிடின். எத்தனை பிரிடின் இருக்கு? டெட்ரா பிரிடின். பிளாட்டினம்ங்கிறத அப்படியே போட்டுருணும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. பிரிடின் வந்து நியூட்ரல் மாலிகூல், இங்க வந்து 2+. ஸோ +2 போட்டுறணும். அதுக்கப்புறமா குளோரைட் குரூப் வந்து எத்தனை இருக்கு? நமக்கு வந்து 4 இருக்கு. ஸோ டெட்ரா குளோரிடோ பிளாட்டினேட் 2-. இங்க 2-, -4 இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா +4 ஆகும். எழுதியே காமிச்சிருந்தேன் நான். அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குல்ல. ஸோ என்ன போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்டயான் தான் போடணும். டெட்ரா பிரிடின், அதுக்கப்புறமா வந்து பிளாட்டினம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நான் என்ன சொன்னேன்? +2. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெட்ரா குளோரிடோ பிளாட்டினேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, பிளாட்டினம்ங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். பிளஸ் பிரிடின் வந்து நியூட்ரல் மாலிகுல், ஸோ 0 which is equal to அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து +2 இருக்கு. ஸோ நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 அப்படின்ட்டு எழுதியாச்சு. அடுத்து பிளாட்டினம் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பிளஸ் போட்டுக்கிறோம். Cl வந்து -4. கரெக்டா? ஸோ -4 -4 போட்டோம் அப்படின்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கமா நமக்கு வந்து -2 இருக்கு. அப்ப இந்த -4 வந்து இந்த பக்கம் போகும்போது +4 மாறிடும். -2 +4 வந்து +2. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க +2 போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, CONH3,4Cl2 thrice, then CrCN6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கேட்டயான். அடுத்து இது வந்து பாசிட்டிவ், சாரி நெகட்டிவ். அப்ப நம்ம எழுதும் பொழுது 2 லிகாண்ட் இருக்கு, அமைன் குரூப், குளோரோ குரூப். நம்ம அமைன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை அமைன் குரூப் இருக்கு? 5 இருக்கு. ஸோ பென்டா அமைன் சயனிடோ கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அண்ட் தென் இங்க வந்து பார்த்தோம்னா எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. ஸோ 6 இருக்கிறதுனால ஹெக்ஸா சயனிடோ குரோமேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது ரெண்டுக்குமே வந்து 3 தான். ஸோ இது வந்து அமைன் குரூப், இது வந்து இங்க -1 வரும். ஸோ குளோரைட் அப்படிங்கிறது வந்து -2. அமோனியா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நியூட்ரல் தானே. ஸோ அது இந்த பக்கம் போகும்போது +2 மாறும். ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து மைனஸ் ஓகே, நான் எழுதிய காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ரா அமைன். அப்பதான் புரியும். டெட்ரா அமைன், டெட்ரா அமைன் குரூப் குளோரிடோ, டைகுளோரிடோ. ஓகேவா? கோபால்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல 6 சயனிடோ குரூப் இருக்கு. ஸோ ஹெக்ஸா சயனிடோ குரோமேட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. ஓகே, புரிஞ்சா? சோ இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த பக்கம் வந்து -3, இந்த பக்கம் வந்து +3. சோ இதை வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட் NH3. NH3 அமைன் குரூப் இஸ் a நியூட்ரல் காம்பவுண்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Cl2-. ஸோ அது வந்து +3 அப்படின்ட்டு வந்துடும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா CN6 -6ல வரும். இந்த பக்கம் நமக்கு போச்சு அப்படின்னா -3 + 6 = 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
AgNH3 twice பிளஸ் இதோட ஸ்பியர்லயே நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு பிரச்சனையே இல்லை. 2 அமைன் குரூப் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டையமின் சில்வர் 1 அயான். 1 எப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ நம்ம வந்து ஒன்னே ஒண்ணு அது மட்டும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். டையமைன் சில்வர் 1 அதுக்கப்புறம் அயான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து CONH3 5 Cl2 பிளஸ். இதுவும் வந்து நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ CONH3 5 Cl2 பிளஸ் வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா பென்டா, ஏன்னா 5 அமைன் குரூப் இருக்கு. பென்டா அமைன் கோபால்ட் வந்து நம்ம குளோரோ குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நம்ம குளோரோ அப்படின்னு போட்டு கோபால்ட் வந்து அப்படியே தான் எடுக்கிறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3 போட்டு வெளியே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த அயனா தானே இருக்கு, அதனால நம்ம அப்படியே எழுதிடுவோம். இது எப்படி 3 வந்துச்சுன்னா 2 பிளஸ் Cl மைனஸ், இது வந்து 0 மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 2 பிளஸ் பிளஸ் 1 is equal to 3. ஓகேவா? நெக்ஸ்ட் Fe6 மைனஸ் ஆனியானிக் லிகாண்டா இருக்கு. ஓகேவா? ஆனியானிக் லிகாண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளூரோ குரூப் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப நம்ம ஹெக்ஸா ஃப்ளூரிடோ அதுக்கப்புறம் வந்து Fe அப்படிங்கிறத நம்ம வந்து வேற கேண்டியானிக்கா இருந்துச்சுன்னா அயன் அப்படியே எழுதுவோம். ஆனியானா இருக்கிறதுனால நம்ம ஃபெரைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 போட்டு அயான்னு போட்டணும். +2 எப்படி வந்துச்சு அப்படின்னா F6. அப்ப வந்து F அப்படிங்கிறது -6 இங்க ஈக்குவல் டு -4. அப்ப -4க்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா +6 வரும். அப்ப +2. ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்த வரைக்கும் நாமென்க்ளேச்சர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்து அதுல எப்படி வந்து நம்ம வந்து நாமென்க்ளேச்சர் எழுதுறது, அதாவது நேம் ஐபேக் நேம் வந்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So the formula of a coordination complex is written in a different order than its name. நம்ம வந்து நேம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்டையான்குள்ள லிகாண்ட், அந்த லிகாண்டுக்கு அப்புறமா மெட்டல், அதுக்கப்புறமா நமக்கு வெளியே இருக்கிறது அதாவது அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிறது, அதுக்கப்புறமா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்ட்டு எழுதணும். பட் நம்ம ஃபார்முலாஸ் எழுதும் போது we have to write in a different way. So first என்ன எழுதணும்னா the chemical symbol of the metal center அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். லிகான்ஸை நம்ம நெக்ஸ்ட் எழுதணும். ஓகே. அதுலயும் anionic ligands அதுக்கப்புறம் தான் நியூட்ரல் ligands எழுதணும். ஓகே. If there is more than one anion or neutral ligand, they are written in the alphabetical order. Okay. So first letter in their chemical formula அதை வச்சு எழுதணும். ஓகே. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மெட்டல், அதுக்கப்புறமா லிகாண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆனியானிக் லிகாண்ட், செகண்ட் நியூட்ரல் லிகாண்ட், வெளியே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் போட்டுடணும். போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பிராக்கெட்டால க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. இதுதான் வந்து மெத்தட். In a coordination compound's name, when one of the ions is just an element, the number of atoms is not indicated with the prefix. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட நேம்ல வந்து அயான், அதாவது 2 அயான் இருக்கு அப்படின்னா அந்த அயானை வந்து நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ்ல வந்து நம்ம எந்த நேம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம குறிக்க தேவையில்ல. அதாவது நம்பர் இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த அயான் அந்த எலமெண்டோட நேம் மட்டும் நம்ம எழுதினா போதும். Since it still has to be written in the formula, it is determined by balancing the overall charge of the compound. நம்ம எல்லாமே எழுதியாச்சு, பட் அந்த ஓவரால் சார்ஜை வந்து அது பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜை. For example, tetrafluorochromium 4 chloride becomes CrF4Cl2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எழுதியிருக்கோம்? மெட்டல் சென்டர் சொன்ன மாதிரியே வந்து மெட்டல் சென்டர் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், லிகாண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி வெளியே வந்து அந்த அயனைசேஷன் ஸ்பியர்ல வர்றது நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
நோட்ல எழுதி வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்க படிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே. அது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வேற ஏதாவது டாபிக் பார்க்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. பாய்.